அண்மைச் செய்தி. 4 பேர் உயிரிழப்பிற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றிட்டிருக்கிறார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ராணுவ விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் நிகழ்வுகள் இதுவரையில் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளன. ஆனால் இன்று தமிழகத்தில் நிகழ்பெற்ற நிகழ்வில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். போதிய போக்குவரத்து வசதி, குடிநீர் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தகவல் வேதனை அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி தனது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வில் உயிரிழப்பு ஏற்பட்டது மிகவும் வருத்தத்திற்கு உரியது என்று இபிஎஸ் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்தோரில் 5 பேர் உயிரிழப்பிற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், விமானப்படை சாகசம் இன்று நடைபெற்றது. அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பலர் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது? அதனால் சென்னையில இன்று நடைபெற்ற விமான படை சாகசத்தினுடைய நிறைவுல பொதுமக்கள் வீடுக்கு திரும்பும்போது மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாயினர். இது தொடர்பாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கையை தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். இதுல இந்திய பாதுகாப்புத்துறையின் முக்கிய அங்கங்களுக்குள் ஒன்றான இந்திய விமானப்படையின் 92வது துவக்க நாள் விழாவை முன்னிட்டு விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் வண்ணம் சென்னையில் இன்று வான் சாகச நிகழ்ச்சி அரங்கியது. இதற்கான அறிவிப்பு முன்கூட்டியே வெளியானில் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடக் கூடுவர் என்பது அறிந்து போக்குவரத்து, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய நிகழ்ச்சியில் நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுகளும் கூட்டத்தையும் போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறையினரும் போதிய அளவில் இல்லாதால் மக்கள் கடும் கூட்ட நெரிசல் சிக்கி குடிநீர் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டு மேலும் வெயிலின் தாக்கத்தால் பல மருத்துவமனையில் அனுமதிப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 5 பேர் உயிரிழந்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனை அளிக்கின்றனரும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக ஒருங்கிணைக்க தவறிய நிர்வாக சீர்கேடே உருவான இந்த அரசை கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ராணுவ விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் நிகழ்வுகள் இதுவரை சிறப்பாக நடைபெற்றிருந்தன. ஆனால் தமிழகத்தில் நிகழ்பெற்ற நிகழ்வில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றும் இந்நிகழ்வுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலரும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி சந்தானம்.